சீரியஸாக இருந்தது, பயங்கரமாக இருந்தது. எல்லாருமே ஃபேமிலியோடு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி ஒரு படம். கண்டினியூவாக சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்காங்க, ஜாலியாக ஃபன்னாக இருந்தது. ஸோ பணன்றது வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியம், அது பணம் எப்படி மனிதனோட வாழ்க்கையில் விளையாடுது அப்படின்றத சொல்கிறாங்க. லோன் ஆப்ஸ் பற்றி பேசியிருக்காங்க, கடன் வாங்கி கஷ்டப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. அதுவும் சீரியஸாக எதுவுமே பேசல, எல்லாம் ஃபன்னாக ஜாலியாக பேசியிருக்காங்க. நல்லாயிருக்கு, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரோட ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் லெவல் போயிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு கிளைமேக்ஸ்லாம் வரும்போது நம்மளை அறியாமலே அவரோட பர்ஃபார்மன்ஸ் நம்மளை கைத்தட்ட வைக்குது. அந்தளவுக்கு ஒரு டெரிஃபிக்கான பர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட. ஓவரால் படம் வந்து மாசான படம். இந்த பொங்கலுக்கு இந்த ஜனவரியோட ரியல் வின்னர் வந்து இந்த படம். குடும்பஸ்தன் படம் சீரியஸ்லி ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு அண்ணா. ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா மணிகண்டன் அண்ணா கூட நம்மளும் ஓடிக்கிட்டே இருந்தோம். என்ன இவ்வளோ ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க, எதுக்காக வாங்குறாங்க, எப்படிலாம் இருக்க போகுது. ஸோ வந்துட்டு நம்ம குரு சோமசுந்தரம் சார், ஸோ நடுவில் இந்த மனுஷன் வேறு வந்துக்கிட்டே இருக்கிறாரு, இவர் என்ன ட்விஸ்ட் அடிக்க போகிறாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். என்ன